வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான். அதாவது இந்த சேவா மையத்திலேருந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் இருந்த நபர்களுக்கு அப்பாயின்மெண்ட் அப்படின்றது வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணி உள்ளே வரணும். உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த மெனு அப்படின்ற ஒரு 3 டாட் இருக்குல்ல, ஸோ இதில் ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா அடுத்து வந்து நிறைய பேஜஸ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்றத டச் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்துட்டு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகி கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வரணும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு அவங்க வந்து ஒரு இன்டிமேஷன் அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சேவா மையத்தில் தொழில்நுட்ப பணியாளர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட காத்திருப்பு பட்டியல் விண்ணப்பதாரர்கள் 26/2/2025 அதாவது புதன்கிழமை அன்று முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் தங்கள் பணியில் சேர்ந்து சம்மந்தப்பட்ட மாவட்ட நீதிபதியிடம் அறிக்கை அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது என்னைக்கு வந்திருக்கு அப்படின்னா 24/2 இன்றைய தினம்தான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ February 24 இந்த டேட்டில் தான் வந்து இன்றைக்கி தான் வந்து இதில் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றத அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சேவா மையத்தில் நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி தேர்வு எழுதி இதில் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து அவங்க தனியாகவே ஒரு லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்கிற நபர்கள் எல்லாருக்கும் புதன்கிழமை ஜாப் அப்படின்றது இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பெயர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் போய்ட்டு தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற பெயர்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். இதுதான் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் கேண்டிடேட்ஸோட லிஸ்ட்டு அப்படின்றது. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் டு த செலக்டட் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்றதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஒரு டிஸ்ட்ரிக்கும், அதாவது டிஸ்ட்ரிக் வைஸ் கேண்டிடேட் லிஸ்ட் அப்படின்னு போட்டு அரியலூர் அப்படின்னு சொல்லிட்டு வினோத்குமார் அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்களா, அந்த அப்ளிகேஷன் நம்பரை செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக், அதாவது நீங்கள் செக் பண்ண வேண்டியது முக்கியமாக உங்களுடைய டிஸ்ட்ரிக், அதுதான் பேர் இருக்கா, உங்கள் டிஸ்ட்ரிக்டா வேறு டிஸ்ட்ரிக்டான்றதை பார்த்துக்குங்க. இது ஃபஸ்ட்டு. செகண்ட் ஒன்று அப்ளிகேஷன் நம்பரு, அதுக்கப்புறம் உங்களுடைய பெயர் எல்லாமே சரியாக இருந்துச்சுன்னா அந்த நபர் நீங்கள் தான் அப்படின்றது. வேறு டிஸ்ட்ரிக்டில் நான் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் கோயம்புத்தூரில் என் பேரில் என் நம்பரில் இருக்குது அப்படின்னா அது வந்து செல்லுபடியாகாது. நீங்கள் எங்கே அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, எங்கே வந்து போட்டிருக்கீங்களோ அதில் வந்து உங்களுடைய பெயர் அப்படின்றது இருக்கணும். ஸோ அப்படி செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் செலக்டட் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. ஸோ டிஸ்ட்ரிக் வைஸே கொடுத்துருக்காங்க எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருந்துமே. ஸோ அதை செக் பண்ணிவிட்டு உங்களுடைய பெயர் இருக்கா என்ன அப்படின்றத சொல்லுங்கள். இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.